இந்த நிதிஷ் பின்னாடி பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் மொத்த உண்மையும் வெளியே வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டு பாக்கியா கோபிக்கிட்ட வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்காக வந்து என்ன பேச விடலை, அதிலேயே வந்து என்ன தடுத்து கூப்பிட்டு வந்துட்டேங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, அவங்க பண்ணுறது ரொம்பவே தப்பாக இருக்குது, இனியா வேலைக்கு போகிறனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லா விஷயத்துலையும் இப்படி தடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்ப ரொம்ப கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கோபி பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. தயவு செஞ்சு கோவப்படாத பாக்கியா, இங்கே சும்மாவே பிரச்சனை போயிட்டுருக்கு, இதில் நீ எதனாலும் கோவப்பட்டு பேச அது வந்து மறுபடியும் வேற ஒரு பிரச்சனையாக க்ரியேட் ஆகவா, அதனால தான் உன்னை வந்து நான் கூப்பிட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பார்க்கும்போது இங்கே பாக்கியா கோபி ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ என்னதான் பிரச்சனை, எதுக்காக பாக்கியா கோபி கூட நீ இப்படி சண்டை போட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே உண்மையை சொல்கிறதுக்காக பாக்கியா வந்து வாயை எடுக்கிறாங்க. ஆனால் கோபி இருந்துக்கிட்டு இல்லைம்மா சும்மா தான், அந்த பிரச்சனை போச்சுல ஹோட்டலில், இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிட்டு இருக்கிறா. மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. இவங்க பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா வாயை மூடிட்டு நின்றாங்க. பாக்கியா கிட்ட பிடிக்காத விஷயம் இதுதாங்க, இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு முழு காரணமே இந்த ஈஸ்வரி பாட்டி தான். இந்த பாட்டியை வெளுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா அந்த பாட்டிக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு பாட்டியும் வந்து ரூமுக்கு கிளம்பிடுறாங்க. பாக்கியா இருந்துக்கிட்டு ஏன் இப்போது அத்தைக்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம தான் வந்து ஃபீல் பண்ணுறோம் இனியாவோட வாழ்க்கையை நினச்சி, அவங்களும் பாவம் உண்மை தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க, சும்மாவே அவங்க உடம்பு சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கிளம்பி போயிடறாங்க. ஆல்ரெடி வந்த கஸ்டமர் வந்து மறுபடியுமே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராங்க. அதே டைமில் அந்த கவுன்சிலர் கூட ரொம்பவே கோவத்தோடு இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. அவங்களுக்குமே வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா இருந்துக்கிட்டு இந்த டைம் வந்து நீ எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வந்து எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவர் அவங்க ஒய்ஃபை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃபை வந்து ரொம்பவே சூப்பராக சமைப்பாங்க போல், அந்த டிஷ்ஷில் ஒன்று வந்து பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட்டாக உன்னால் சமைக்க முடியாதுமா, நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை தாத்தா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து எப்போதும் போல் இந்த கவுன்சிலர் வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவோட ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த தாத்தா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையாகவே உன்னோட கையில் வந்து ஏதோ மேஜிக் தாமா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, இந்த பக்கம் வந்தாலே கண்டிப்பாக உன்னோட ஹோட்டலில் தான் இதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட கையெல்லாம் பிடிச்சிடுறாங்க. நம்ம பாக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு காசு தரணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை, உங்களுக்கு எப்போதுமே ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலுமே வந்து தாத்தா இருந்துக்கிட்டு இந்தாம்மா சமையல் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, இந்தா அதோட அதுக்கு பரிசா நீ வந்து பணத்தை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா வந்து தாத்தா கிட்ட வந்து வாங்க மாட்டுறாங்க. ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த தாத்தா குடும்பத்து ஆளுங்களோட வந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு காசே கொடுக்காம போகிற இந்த கவுன்சிலர் கூட கொஞ்சம் மனசு மாறிடுறாரு. பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அந்த தாத்தா கிட்ட நடந்து கொண்ட பாக்கியாவை பார்க்கும்போது இங்கே கவுன்சிலருக்கே ஒரு மாதிரி வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. பாதி தூரம் போயிட்டு மறுபடியுமே வந்து பாக்கியா கிட்ட வந்து இந்தாங்க நான் சாப்பிட்டதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. இதை கவனித்த பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன எப்போவுமே வந்து சாப்பிட்டா பணம் கொடுக்காமையே போவார், கேட்டால் கூட வந்து ரொம்பவே திமிராக வந்து பேசிட்டு போவார், இன்றைக்கி கேட்காமலே வந்து பணம் கொடுத்துட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வந்து திங்கிங்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு சுதாகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு தேடி நம்மக்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு போவாங்க, அவங்க பொண்ணு மேலே தப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதாகர் இனியாவை கூப்பிட்டு நீ என்னம்மா ஆசைப்பட்ட, வேலைக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்ட, தாராளமாக நீ வந்து வேலைக்கு போ,
உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து பேசிட்டு போனாங்க, அவங்க சொன்னது எனக்கும் வந்து ஓகேவா இருந்தது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. இதனால் இனியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இது நிதிஷ்க்கும் சுதாகர் ஒய்ஃபுக்கும் சுத்தமாக பிடிக்கல. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எதுக்காக அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நிதிஷ் வந்து அவங்க அப்பா மேலே கோவப்பட்டு கிளம்பிடுறாரு. என்னமோ பண்ணுங்க, எனக்கு பிடிக்காத விஷயத்த வந்து நீங்கள் இனியாவை பண்ண சொல்கிறீங்க, சும்மானாலே அவளை கையில் பிடிக்க முடியாது, இப்போது வேலைக்கு போன்னு சொல்லிட்டு சொன்னால் அவள் வந்து தலைகீழாக வந்து மாறுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்ட அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏதோ இனியாவோட வீட்டில் தான் எல்லாத்தையும் மறைச்ச மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நிதிஷ் எப்படிப்பட்ட தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ட்விஸ்ட்டு வைக்கிறாரு. உடனே வந்து அவங்க ஒய்ஃப் இருந்துக்கிட்டு அதை தான் நிதிஷ் தான் ட்ரக்ஸை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நிதிஷ் விஷயத்தில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் இனியாவை விட்டு தான் பிடிக்கணும், இல்லைனா அவள் வாட்டில் கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதான். இப்போ தான் நிதிஷ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரான், இனி அவள் வேற பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சுதாகருமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே தான் சுதாகரோட ஒய்ஃபுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, நிதிஷ் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு வந்து அவங்களுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா கால் பண்ணி பாக்கியக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து அவங்க நான் ஒர்க்குக்கு போக வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இனியாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே இனியா, இதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் உன்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணால், உன்னை வந்து ரொம்பவே கேவலமாக நடத்தினா நீ அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் அம்மா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன். எந்த பிரச்சனைனாலும் நீ அம்மா கிட்ட வந்து சொல்லு, சரியா? நீயா உன் மனசுக்குள்ளே போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு நம்ம இனியா வந்து கிளம்பிடுறாங்க ஒர்க்குக்கு. இங்கே சுதாகர் ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கல. இனியா நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொன்னால் கூட வந்து முகம் கொடுத்து பேசலை. இனியா வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே பெருமையாக எப்போதும் போல், உன்னை எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பாட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், நீ கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்ப, உன்னை கேட்கணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா மனசுக்குள்ளேயே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பாட்டி, அப்படி கிடையவே கிடையாது, பணக்கார குடும்பம்னா சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா வந்து கிளம்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இனியா ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது அந்த பக்கமாக ஆகாஷ் வந்து ஏதோ கிளாஸ் போயிட்டு வராரு. ஆகாஷை பார்த்ததுமே வந்து இனியா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆகாஷ்கிட்ட வந்து நம்ம பேசலைன்னா ஆகாஷ் ரொம்பவே கஷ்டப்படுவான், சும்மா வார்த்தைக்கு என்னன்னு மட்டும் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆகாஷ் எங்கே போயிட்டு வர அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வரேன், நல்லா படிக்கிற இல்லை, நல்லா படி, எப்படினாலும் வந்து நீ எய்ம் பண்ண மாதிரி வந்து நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இனியா நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக வந்து நிதிஷ் இருந்துக்கிட்டு வராரு. இனியா மாதிரி இருக்குதே, இனியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஆகாஷ் கிட்ட வந்து இனியா பேசிகிட்டு இருக்கதை வந்து நம்ம நிதிஷ் வந்து பார்த்துறாங்க. செம்ம கோவத்தோடு இருக்கிறாங்க. இவகிட்ட நான் எவ்வளவோ வந்து எடுத்து சொன்னேன், இப்போ கூட வந்து அவள் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறா, தெரியாதனமாக வந்து இப்படி இவங்கிட்ட ரகசியமாக பேசிகிட்டு இருக்கிறாளே, வீட்டுக்கு மட்டும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே ரொம்பவே கோவமாக நிதிஷ் வந்து வீட்டுக்கு போகிறாரு. ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு. இங்கே நிதிஷை பார்த்துட்டு சுதாகர் அவங்க ஒய்ஃபுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நிதிஷ் ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நிதிஷ் வந்து சொல்கிறாங்க. ஏதோ அவங்க வீட்டில் வந்து ரொம்பவே வல்லவன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து அந்த ஆகாஷ் கூட தான் அவன் நின்று பேசிகிட்டு இருக்கிறான். என்ன பைத்தியக்காரனா, அப்போ இவ என்ன வேணாலும் இஷ்டம் போல் பண்ணலாம், அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் நிதிஷை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நீ சும்மா இனியாவே இதனால தப்பாக நினச்சிக்காதடா, சும்மா கூட வந்து நான் நார்மலாக பேசியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா கூட அவள் எதுக்கு பேசுகிறா, எனக்கு பிடிக்கலன்னா அதை எதுக்கு அவள் மறுபடியும் பண்ணணும், இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நிதிஷ் வந்து ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே செம்ம கோவமாக இருக்குது. உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது,
இருக்கு அந்த ரூமுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கிறாரு, போதைப் பொருள் அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கோவத்தில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா போதை அதிகமாகிடுது. இங்கே இனியா மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி வரட்டும், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரூமுக்கு போயிட்டு வந்து இனியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனியாவுமே வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த இனியா வந்து நிதிஷை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் இவர் இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஒர்க்குக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துட்டு வரையா, இல்லை வரும்போது வேறு யாரையாச்சும் பார்த்து பேசிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இனியா இருந்துக்கிட்டு, நான் யாரை பார்த்து பேச போகிறேன், கண்டிப்பாக சொன்னால் வந்து தேவையில்லாமல் இவர் பிரச்சனை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைக்கிறாங்க. நான்லாம் யாரையுமே பார்த்து பேசலை, நான் ஒர்க்கு முடிஞ்சதும் நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா, இதுக்கப்புறம் நீ எதுனாலும் பொய் சொன்னால் அவ்வளோதான், உனக்கு மரியாதையே கிடையாது. இந்தா இப்போ தெரிஞ்சிருச்சு ஓ லட்சணம், நான் என் கண்ணால் பார்த்தேன், நீ அந்த ஆகாஷ் கூட இப்போ கூட பேசிட்டு வரதான் இப்போ இல்லைன்னு பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் இனியா இருந்துக்கிட்டு, ஆமாம் பேசினேன் தான், அதை சொன்னால் மறுபடியும் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுவீங்கன்னா அந்த பக்கம் இருந்து வந்தேன், அவன் கிளாஸ் முடிச்சு அப்போது வந்தான், சடனாக மீட் பண்ணும்போது எப்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வர்றது, அதனால தான் பேசினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நிதிஷ் வந்து அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு. அவர் தலை வேற ஒரு பக்கம் அப்படியே கிர்ன்னு ஏறுது. என்ன மறுபடி இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிற, அவன் கூட அப்போ நீ உண்மையாகவே வந்து தொடர்பில் தான் இருக்கிற, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இனியாவை எப்போதும் போல் தப்பாகவே நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏங்க இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் மனசில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, சொல்லு, அவங்கிட்ட நீ சும்மா பேச மட்டும் செஞ்சியா இல்லை வேறு எங்கேயாச்சும் போனையா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாரு. இனியா இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க. அடைச்சி வாயை மூடுங்க, ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே நீங்கள் அசிங்கமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நிதிஷ் வந்து இனியா பக்கத்தில் வந்து வராங்க. பக்கத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து அடிக்குது இனியாவுக்கு. என்ன பண்ணியிருக்கிறீங்க, குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவை பெட்டு மேலே தள்ளிவிட்டு இங்கே ரொம்பவே வித்தியாசமாக நிதிஷ் வந்து பண்ணுறாரு. அவர் போதைப்பொருள் யூஸ் பண்ணது ரொம்பவே வந்து அவருக்கு போதை ஆயிடுச்சு. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் ஒரு நைட்டுக்கு எந்த பொண்ணு கூட வேணால் போவேன், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லா பழக்கமும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு எல்லா பழக்கமும் இருக்குது சரியா, என்கிட்ட இல்லாத பழக்கமே கிடையாது, அப்படி வந்து நான் எல்லாத்தையுமே கற்று வச்சுருக்கிறேன், என்ன நினச்சிட்டேன், என்ன சும்மா நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து ஒரு நரகத்தில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு நீங்கள் இப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியாது, உங்களை நான் ரொம்பவே நல்லவர் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படிப்பட்டவராக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. சும்மா நடிக்காத, நீயும் ரொம்பலாம் நல்லவெல்லாம் கிடையாது, அதான் நீயும் வந்து கள்ளத்தொடர்பு தானே இருக்கிற, அந்த ஆகாஷ் கூட வந்து ரூம் போட்டு தானே இப்போ வந்திருக்கிற, ஒர்க்குக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறீங்க, தயவு செஞ்சு நீங்கள் தூங்குங்க, என்னை விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் நான் உன் பக்கத்தில் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள் நிதிஷை வந்து இனியா கோவத்தில் தள்ளி விட்டாங்க. என் பக்கத்துலேயே வராதிங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு எப்படி என்ன பார்த்தா பிடிக்கும், உனக்கு அந்த வேலைக்காரி பையன் அந்த ஆகாஷை பார்த்தா தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை வேணால் உன் பக்கத்தில் விடுவியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு கொன்று போட்டுருங்க, நீங்களே நான் செத்துடுறேன், எனக்கு இந்த பேச்செல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இதுக்காக தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நடிக்காத நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரூடாக நடந்துக்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு நிதிஷு. சரி தூங்கட்டும், அவருக்கு ரொம்பவே இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவே படுத்திருக்காங்க. மறுபடியும் நடு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா சடனாக நிதிஷ் வந்து எழுந்துட்டு ரொம்ப வந்து சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவராக கத்துறாரு, அவராக சிரிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. இதை பார்த்த இனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு வேறு ரூமில் தூங்கி எழுந்திருக்கிறாங்க. இங்கே எழுந்ததுமே பார்த்திங்கன்னா இனியா வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சுதாகர் கிட்ட வந்து இனியா வந்து கேட்குறாங்க, நீங்கள் நிதிஷ்
பற்றி ஏதோ மறைக்கிறீங்க. அவருக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க. அவர் நைட்லாம் என்னை வந்து நிம்மதியாகவே இருக்க விடலை. இப்படியே பண்ணாருன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருக்கவே மாட்டேன். நான் என் வீட்டுக்கே கிளம்பி போயிடுவேன். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியா வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனியா கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாம், நிதிஷ் வந்து அப்பப்போ சைக்கோ மாதிரி வந்து பண்ணுவான். அவன் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி பைத்தியமாக தான் இருந்தான். அவனை வந்து நாங்கள் குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம். இப்போ தான் வந்து அவன் சரியாகி வந்தான். தயவு செஞ்சு நீ நல்லா பார்த்துக்குமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பைத்தியக்காரனுக்கா என்னை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. ஓ, இஷ்டம் போல் இருமா, நீ என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோம். நீ நிதிஷ் கூடயே இரு. அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குது. உன்னால தான் அவனோட லைஃப்பை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கெஞ்சி கதறி சுதாகர் வந்து கேட்குறாரு. அப்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுமே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி தர சொல்லிடலாம். இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கேட்குறாங்க. என்னம்மா, என்ன நீ சொன்னாலும் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் அம்மா கிட்ட ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் என் அம்மாக்கே வந்து திருப்பி தரணும். இல்லைன்னா வந்து நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா சொல்கிற பேச்சை வந்து சுதாகர் வந்து அப்படியே வந்து தலையாட்ட ஆரம்பிச்சிடறாரு. சரிம்மா, கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துட்றேன். ஆனால் இந்த விஷயம் வந்து உன் ஃபேமிலிக்கு தெரிய வேணாம், வெளியே யாருக்குமே தெரிய வேணாம், அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.